Hello students, welcome to Hiba Max. 11th standard business max பார்த்துட்டு இருக்கோம். chapter 2 exercise 2.3. First question, if np4 is equal to 12, np2 find n. இப்போ n ஓட வேல்யூ நமக்கு கொடுக்கவே இல்லை, ஆனால் நமக்கு கொடுத்துருக்க ஃபார்மேட் npr ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ npr ஓட ஃபார்மேட் என்ன? n factorial by n minus r factorial, கரெக்டா? n factorial by n minus r factorial. இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், சால்வ் பண்ணுறோம், சரிங்களா? சொல்யூஷனில் np4 is equal to 12 times of np2. np4னா n factorial divided by n minus 4 factorial which is equal to 12 வெளியே தனியாக இருக்குது. np2 அப்போ n factorial divided by n minus 2 factorial. இந்த ரெண்டு பக்கமும் n factorial கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு 1 by n minus 4 factorial is equal to 12 by இந்த n minus 2 factorialக்கு அப்புறம் என்ன வரும்? n minus 2 அடுத்து n minus 3. நல்லா கவனிங்க, ப்ளஸ் பண்ணும்போது நம்ம 2 1 n minus 1 n minus 2 அப்படி தான் எடுப்போம். அப்போ n minus 2க்கு அப்புறம் n minus 3 அப்புறம் n minus 4 factorial. கிளியரா? இப்போ n minus 4 factorial n minus 4 factorial கேன்சல் ஆகிடும். அப்போ 1 is equal to 12 divided by n minus 2 இன்னொன்று n minus 3ன்னு இருக்கும். சரியா? இப்போ இதை அப்படியே cross multiple பண்ணிடலாம். n minus 2 into n minus 3 is equal to 12. இப்போ இந்த n நம்ம inside multiple பண்ணலாம். n into n, n square minus 3n minus 2n minus into minus plus 2 3s are 6 is equal to 12. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா n square minus 5n plus 6 plus 12 inside கொண்டு வந்துடலாம், minus 12 ஆகிடும் which is equal to 0. அப்போ n square minus 5n plus 6 minus 12 minus 6 is equal to 0ன்னு வரணும். இப்போ இதை ரெண்டாக பிரிக்கணும், minus 6 வரணும் minus 5 வரணும். அப்போ minus 6 plus 1ன்னு மாற்றிக்கலாம். அப்போ n minus 6 n plus 1 அப்போ தான் minus 5ம் கிடைக்கும் minus 6ம் கிடைக்கும் which is equal to 0. So n minus 6 is equal to 0, n plus 1 is equal to 0. ரெண்டும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். n is equal to 6, n is equal to minus 1. என்னோட வேல்யூ minus 1 வராது, என்னோட வேல்யூ பாசிட்டிவ்ல தான் வரும். therefore என்னோட வேல்யூ 6ன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் n minus 1 is not possible அப்படின்னு எடுத்துக்கலாம். கிளியரா? n equal to 6 மட்டும் தான் நமக்கு பாசிபிள். ஸோ அதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சரும். அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், in how many ways 5 boys and 3 girls can be seated in a row so that no 2 girls are together? 2 girls ஒன்றா உட்காரக்கூடாதான், சரிங்களா? மொத்தம் 5 பாய்ஸ் இருக்காங்க. பாய்ஸுக்கு எந்த கண்டிஷனுமே இல்லை, கேர்ள்ஸுக்கு தான் 2 கேர்ள்ஸ் ஒன்றா உட்காரக்கூடாது, சரிங்களா? ஸோ டோட்டலாக 5 பாய்ஸ். பாய்ஸுக்கு முதல்ல பார்த்துடலாம், ஏன்னா அவங்களுக்கு எந்த கண்டிஷனும் இல்லை. அப்போ டைரெக்டாக நம்ம 5p5 எடுத்துக்கலாம். இது ரெண்டும் சேம் ஆன்சராக, இது ரெண்டும் சேம் நம்பராக இருந்தால் நம்ம 5 ஃபேக்டோரியல் எடுத்துக்கலாம், ரைட்டா? இப்போ கேர்ள்ஸ் பார்க்கலாம். மொத்தம் எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க? 3 கேர்ள்ஸ் இருக்காங்க. அண்ட் 3 கேர்ளும் பக்கத்து பக்கத்தில் உட்காரவே கூடாது. அப்போ பாய்ஸுக்கு நடுவில் உட்கார வைக்க முடியும். அப்போது 5 பாய்ஸ் எழுதிக்கிறேன். இங்கே ஒருத்தவங்க இருக்கலாம், இங்கே ஒருத்தவங்க இருக்கலாம், இங்கே 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 இங்கே. ஸோ டோட்டலாக எனக்கு 1 2 3 4 5 6 பிளேசஸ் இருக்குது. டோட்டலாக 6 வேக்கன்சி இருக்குது. அதில் 3 பேரை நான் பிளேஸ் பண்ணுவேன். டோட்டலாக 6 சீட் எம்டியாக இருக்குது. அதில் 3 கேர்ள்ஸ் தான் உட்காரணும். ஸோ 6p3ன்னு எழுதிக்கலாமா? ரைட்டா? இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணாதான் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் seating arrangements. First boys ஓடது 5 factorial, அப்புறம் 6p3 5 factorial 5 into 4 into 3 into 2 into 1 into 6p3 எப்படி எழுதலாம்? 6 factorial divided by 6 minus 3 factorial. 6 minus 3ன்றது 3 factorial தான், கரெக்டா? அப்போ 5 into 4 into 3 into 2 into 1 into 6 into 5 into 4 into 3 factorial ஓட ஸ்டாப் பண்ணுறேன்.
ஏன்னா இப்போ டினாமினேட்டரில் நமக்கு 6 மைனஸ் 3 3 ஃபேக்டோரியல்னு கிடைக்கும். 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடலாம். 5 4s are 20 into 3 into 2 நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணும்போது 14400 வேல்யூ கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். How many 6-digit telephone numbers can be constructed with the digits 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9? If each number starts with 35, இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா, and no digit appears more than once, so repetition கிடையாது, ரொம்ப ஈஸி. 6 digit அப்போ 6 பாக்ஸ் வேணும். 1 2 3 4 1 2 3 4 5 6 6 digit ஃபோன் நம்பர். அதில் ஃபஸ்ட்டு 2 நம்பர் 3 and 5 வந்துடணும்னு சொல்லிட்டாங்க. பேலன்ஸ் நமக்கு 4 இடம் தான் இருக்குது ஃபில் பண்ண. ஸோ அதில் என்னென்ன நம்பர்லாம் வச்சு ஃபில் பண்ணலாம்? 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர்ஸ் இருக்குது டோட்டலாக நமக்கு. கரெக்டாக 10 நம்பர்ஸில் இந்த 4 இடத்த நான் ஃபில் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு பிளேஸில் எனக்கு ஆல்ரெடி ஒரு நம்பர் வந்துருச்சு. கரெக்டா? அடுத்த ரோலையும் 5ன்னு வந்துருச்சு. அப்போ டோட்டல் 10ல் ஆல்ரெடி 2 நம்பர் எடுத்துட்டோன்னா இங்கே என்ன வரலாம்? 8 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 8லேயும் இங்கே 1 வந்துச்சுன்னா 7 பாசிபிலிட்டிஸ். 7லேயும் 1 வந்துச்சுன்னா 6 பாசிபிலிட்டிஸ். 6லேயும் 1 வந்துச்சுன்னா 5 பாசிபிலிட்டிஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கிளியரா? இது நீங்கள் இப்படியும் எழுதலாம். ஆர் நம்ம வந்து டைரெக்டாக சால்வ் பண்ணோன்னா 1 into 1 into டோட்டலாக 8 நம்பர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. 10ல் 2 நம்பர்ஸ் ஃபில் பண்ணிட்டோன்னா 8 நம்பர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. எனக்கு எவ்வளோ ஃபில் பண்ணும்? 4 ஃபில் பண்ணும். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதே வேல்யூ தான் கிடைக்கும். நீங்கள் டைரெக்டாகவும் எழுதலாம், ஆர் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியும் எழுதலாம். டைரெக்டாக எழுதினா இதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணால் போதும், 1680 கிடச்சிடும். ஒரு சில ஸ்கூலில் ஃபார்முலாஸ் ட்ரை பண்ண சொல்கிறாங்க, ஸோ ட்ரை பண்ணிடலாம். 1 into 1 1 into 8 factorial by 8 minus 4 factorial, which is 8 factorial na 8 into 7 into 6 into 5 into 4 factorial divided by 8 minus 4 4 factorial. ரெண்டு cancel பண்ணிட்டோம்னா balance 8 7 6 5 னு கிடைக்கும், which is equal to 1680. Understand ஆகுதா? சம் ரெண்டுமே ஒரே வேல்யூ. நீங்கள் ஒன்று இந்த லைனோடையே முடிச்சிடலாம், இல்லைனா 1 into 1 into 8p4 எழுதிட்டும் செய்யலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தட் கேன் பி மேட் அவுட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் அசாசினேஷன். ஸோ நமக்கு ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க, சரிங்களா? இந்த வேர்ட்லேருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் நான் எடுக்க முடியும், எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் மாற்றி மாற்றி செய்ய முடியும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம டோட்டல் நம்பர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாமா? ASSA SSI NATION 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ டோட்டலாக 13. இப்போ ஏ எத்தனை வாட்டி அக்கர் ஆகுதுன்னு எழுதணும்ல. A occurs 1 2 3 times. அடுத்தது S occurs எத்தனை வாட்டி? 1 2 3 4 times. அடுத்து I ரெண்டு வாட்டி இருக்கு. I occurs 2 times. N occurs 2 times. N ரெண்டு வாட்டி வருது இல்லையா? A எழுதிட்டோம், T ஒரு வாட்டி தான், I எழுதிட்டோம், O ஒரு வாட்டி தான், N அவ்வளோதான். ஸோ 4 விஷயம் ரிப்பீட் ஆகுது. T and O வந்து ஒரு வாட்டி தான் வருது, அதனால அது கவலை இல்லை, ஏன்னா 1 factorial 1 தான். டோட்டல் நம்பர் எவ்வளோ? 13. ஸோ 13 factorial divided by A எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது? 3. S எத்தனை வாட்டி? 4. I எத்தனை வாட்டி? 2 times and N-ம் 2 times. இதோட ஸ்டாப் பண்ணிடலாம், இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு கிடையாது, ரைட்டா? டைரக்டாக ஆன்சரில் இதை எழுதிட்டா போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், இன் ஹவு மெனி வேஸ் கேன் 8 ஐடென்டிக்கல் பீட்ஸ் பி ஸ்டங் ஆன் அ நெக்லஸ்? ஒரு நெக்லஸ் இருக்கு, இதில் 8 ஐடென்டிக்கல் பீட்ஸ் இருக்கு. ஸோ நான் எப்படி வச்சாலும் எனக்கு ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும், ஏன்னா ஐடென்டிக்கல் பீட்ஸ், ஒரே மாதிரி பீட்ஸ். கிளாக் வைஸில் போனாலும் சரி,
நான் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் கொண்டு வந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான் வரும். கரெக்டாக? ஸோ சொல்யூஷனில் ஏ ஆப்ஷனில் டோட்டலாக எத்தனை பீட்ஸ் கொடுத்துருந்தாங்க? 8 ஐடென்டிக்கல் பீட்ஸ். ரைட்டா? அப்போ இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? n-1 ஃபேக்டோரியல் பை 2. இப்போ என்னோட இடத்துல என்ன இருக்கு? 8. 8 minus 1 factorial by 2 which is 7 factorial by 2. இது அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணோன்னு இல்லை. இப்போ செகண்ட் கொஸ்டின், in how many ways can 8 boys form a ring? இப்போ 8 boys வந்து ஒரு ring ஃபார்ம் பண்றாங்கன்னா என்ன வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. 8 boys, சரிங்களா? 8 boys form a ring. அண்ட் இங்க பாய்ஸ் ஐடென்டிக்கல்னு சொல்லலை. கரெக்டுங்களா? பாய்ஸ் ஆர் நாட் ஐடென்டிக்கல், அதை அவங்க மென்ஷன் பண்ணல. அப்போ என்னோட ஃபார்முலா எப்படி இருக்கும்னா n-1 ஃபேக்டோரியல். n-1 ஃபேக்டோரியல் எப்படி இருக்கும்? 8 minus 1 ஃபேக்டோரியல் which is equal to 7 ஃபேக்டோரியல். அவ்வளோதான் சம். ரொம்ப ஈஸி. ஒரு ஐடென்டிக்கல்னு கொடுத்துட்டாங்கன்னா n-1 ஃபேக்டோரியல் பை 2, நாட் ஐடென்டிக்கல்னா வெறும் n-1 எடுத்துக்கிட்டா போதும். கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த வேர்ட் chat இன் டிக்ஷனரி ஆர்டர். ஸோ டிக்ஷனரி ஆர்டர்னு சொல்லிட்டாலே ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஏ வரும், சி வரும், ஹெச் வரும், அப்புறம் டி வரும் இல்லையா? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஏசிஹெச்டின்னு எழுதியிருக்கோமா? இப்போ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் ஏ என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் ஏ. இப்போ ஏக்கு அப்புறம் எத்தனை எம்டி இருக்கும் பாருங்க. சிஹெச்டி 3 இடத்துல வந்து ஃபில் ஆகலாம். ஸோ 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல்னா 3 into 2 into 1 which is equal to 6. ரைட்டா? இதே மாதிரி அடுத்த வேர்டு என்ன இருக்குன்னா சி. ஏக்கு அப்புறம் என்ன இருக்கு நமக்கு? சி இருக்கா? ஸோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் சி. ஸ்டார்டிங் வித் சி. சிக்கு அப்புறம் எத்தனை கேப் இருக்குன்னா நமக்கு 2 ஃபேக்டோரியல் வரும். ஸோ 2 ஃபேக்டோரியல்னா 2 into 1 which is equal to 2. நெக்ஸ்ட் தேர்ட், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் ஏ வச்சும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம், சி வச்சும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் சிஹெச்ஏ. சிஹெச்ஏ ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கேப்பு தான் இருக்கும். ஏன்னா 4 நம்பர் 3 நம்பர் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் 1 ஃபேக்டோரியல் தான் இருக்கும். 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன? 1. இப்போ ரேங்க் ஆஃப் சேட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரேங்க் ஆஃப் சிஹெச்ஏடி டோட்டலாக கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். 6 + 2 + 1, 6 + 2 8, 8 + 1 9ன்னு ஆன்சர் கிடைக்கும். கிளியரா சம்? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.